அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவுல இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ் இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு இசட் ஸ்கொயர் பை இசட் மைனஸ் ஏ இன்டு z minus p. சரிங்களா? then z power n minus 1 into f of z. so z power n minus 1 மல்டிப்ளை பண்றோம். அப்போ மேல ஆல்ரெடி என்ன சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா z ஸ்கொயர் இருக்கு. அது கூட என்ன மல்டிப்ளை பண்றோம்? z பவர் n minus 1 மல்டிப்ளை பண்றோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார்முலா a பவர் m இன்டு a பவர் n இருந்துச்சுன்னா பவர்ல ஆட் பண்ணிக்கலாம். a பவர் m பிளஸ் n. அப்போ என்ன சார் ஆகும்? z பவர் 2 பிளஸ் n மைனஸ் 1. அப்போ 2ல 1 போச்சுன்னா 1 இருக்கும். அப்போ என்ன சார் கிடைக்கும்னா z பவர் n பிளஸ் 1 கிடைக்கும். சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆகும்? z பவர் n பிளஸ் 1 பை டினாமினேட்டர்ல எந்த சேஞ்சும் இல்லை. z மைனஸ் a z மைனஸ் b அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபைன் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணோம்? காச்சி ரெசிடியூ தியரம் அப்ளை பண்றோம். அப்போ அதுக்கு நம்ம போல்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ போல்ஸ் எப்படி சார் ஃபைன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் யூஸ் டினாமினேட்டர் ஈக்குவல்ஸ் டு 0. சரிங்களா? அப்போ டினாமினேட்டர் என்ன சார் இருக்கு? z மைனஸ் ஏ இன்டு z மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 0 இருக்கு. அப்போ எய்தர் z மைனஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும், இல்லைன்னா z மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 0வா இருக்கணும், இல்லைன்னா z ஈக்குவல் டு ஏ ஆர் z ஈக்குவல் டு பி. ஸோ இந்த z ஈக்குவல் டு ஏ அண்ட் z ஈக்குவல் டு பின்றதான் போல்ஸ். நம்ம கையில் ரெண்டு போல்ஸ் வச்சிருக்கோம். z ஈக்குவல் டு ஏ z ஈக்குவல் டு பின்ற ரெண்டு போல்ஸ் வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ரெண்டு ரெசிடியூ ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ரெண்டு ரெசிடியூ ஃபைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைன் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரெசிடியூ அட் சிம்பிள் போல், ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு ஏ சிம்பிள் போல். இது ஏன் சார் சிம்பிள் போல் அப்படின்னு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா பவர் 1. சிம்பிள் போல் ஆஃப் ஆர்டர் ரெண்டுமே 1 தான். எப்படி சார் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா z மைனஸ் ஏ பவர் 1 z மைனஸ் பி பவர் 1. அப்போ ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா 1. சரிங்களா? அப்போ R1. ஸோ R1 ரெசிடியூ அட் z ஈக்குவல் டு ஏ. அதுக்கான ஜெனரல் ஃபார்முலா என்ன சார்னு கேட்டீங்கன்னா லிமிட் z tends to a. பொதுவான ஃபார்முலாவே z tends to a z minus a into z power n minus 1 into f of z. இது ஜெனரல் ஃபார்முலா. சரிங்களா? இங்க a என்ற பிளேஸ்க்கு a தான் இருக்கு. ஸோ லிமிட் z tends to a z minus a into z power n minus 1 f of z இங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா? z power n minus 1 f of z. அதனோட வேல்யூ என்ன சார்? z power n plus 1 by z minus a into z minus p. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா z minus a கட் பண்ணிக்கலாம். z minus a கட் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? z power n plus 1 இருக்கும், கீழே z minus b இருக்கும். z என்ன சார் போட சொல்றோம்? a போட சொல்றோம். அப்போ நியூமரேட்டர்ல என்ன இருக்கும்? a பவர் n பிளஸ் 1. ஏன்னா z-க்கு a போட்டோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? z மைனஸ் b இருக்கு. z-க்கு a போடுறோம். அப்போ a மைனஸ் b இருக்கும். இது ரெசிடியூ 1 இல்ல R1 சொல்லலாம். சரிங்களா? அப்போ ரெசிடியூ 2 போதும். R2. ஸோ R2ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு b ஆஃப் ஆர்டர் 1 தான். இதுவும் ஆர்டர் 1 தான். சரிங்களா? அப்போ ஃபார்முலா என்ன சார் ஆகும்? லிமிட் z tends to a க்கு பதிலா என்ன போடுவோம்? b ன்னு போடுவோம் இல்லைங்களா? இது ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஜெனரல் ஃபார்முலால a க்கு பதிலா b போடுவோம். அப்போ z minus b into z power n minus 1 f of z இங்க வச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இது என்ன ஆகும்? z power n plus 1 by z minus a into z minus p. சரிங்களா? இப்போ
இப்போ என்ன கட் ஆகும் பாருங்க, z மைனஸ் b கட் ஆகும். z மைனஸ் b கட் பண்ணிக்கலாம். தென் z என்ன சார் போடணும், b போடணும் இல்லைங்களா? அப்போ நியூமரேட்டர்ல b பவர் n பிளஸ் 1, ஏன்னா நியூமரேட்டர்ல z பவர் n பிளஸ் 1 இருக்கு. அப்போ b பவர் n பிளஸ் 1 கீழே z மைனஸ் a இருக்கு. அப்போ z பதிலாக b போடுவோம், b மைனஸ் a. சரிங்களா? ஓகே, இது R2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வேணும் இல்லைங்களா, இன்வர்ஸ் z டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள், f ஆஃப் n. ஸோ ஆன்சர் f ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். எவ்வளோ ரெசிடியூ வச்சிருக்கோமோ அத்தனையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்ம கையில் 2 ரெசிடியூ வச்சிருக்கோம். ஸோ R1 பிளஸ் R2. சரிங்களா? அப்போ R1ஓட வேல்யூ என்ன சார், a பவர் n பிளஸ் 1 பை a மைனஸ் b. R2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா b பவர் n பிளஸ் 1 பை b மைனஸ் ஏன்னு இருக்கு. ஸோ இது எல்சிஎம் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா டைரக்டா எல்சிஎம் எடுக்க முடியாது. ஆனால் ஆல்டர் பண்ணால் எல்சிஎம் எடுக்கலாம். அது எப்படி சார் ஆல்டர் பண்ணுறதுன்னா, இந்த b மைனஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, அது இடத்த மாற்றி எழுதுறேன். எப்படி சார் இடத்த மாற்றி எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா a பவர் n பிளஸ் 1 பை a மைனஸ் b அப்படியே இருக்கட்டும். தென் b பவர் n பிளஸ் 1 அப்படியே இருக்கட்டும். கீழே b மைனஸ் ஏன்ற டேர்மை நான் a மைனஸ் பின்னு மாற்றிக்கிறேன். ஸோ b மைனஸ் என்ற டைம் நான் என்ன பண்ணிக்கிறேன், a மைனஸ் பின்னு மாற்றிக்கிறேன். அப்போ a மைனஸ் பின்னு மாற்றும் போது ஒரு மைனஸை வெளியே எடுப்போம், சரிங்களா? இப்போ என்ன சார் காமனாக இருக்குன்னு பாருங்க, ரெண்டுலையுமே a மைனஸ் b காமனாக இருக்கு. இப்போ டினாமினேட்டரில் என்ன காமனாக இருக்கு, a மைனஸ் b காமனாக இருக்கு. அப்போ நியூமரேட்டர் என்ன சார் ஆகுன்னு கேட்டிங்கன்னா a பவர் n பிளஸ் 1, இந்த மைனஸ் மேலே போயிடும் இல்லைங்களா, மைனஸ் மேலே போச்சுன்னா மைனஸ் b பவர் n பிளஸ் 1 ஆகும். இது எதனோட ஆன்சர் சார்னு கேட்டிங்கன்னா z இன்வர்ஸ் z square by z minus a into z minus b ஓட ஆன்சர். சரிங்களா? தட்ஸ் ஆல். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கான PDF லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.